हरि ओम गुरुवे शरणम। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ லாஸ்ட் கிளாஸில் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி நாம் வந்து 8வது அத்தியாயத்துக்குள்ளே என்டர் பண்ணணும். ஸோ 7வது சாப்டருடைய கண்டினியூவேஷனாக இந்த 8th சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் 7th சாப்டருடைய கடைசி 2 ஸ்லோகங்கள் வந்து 8th சாப்டருடைய பீஜமாக அமையிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த 2த்தை பேஸ் பண்ணி தான் 8th சாப்டரே இருக்க போகிறது, அந்த லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள். ஏன்னா அந்த லாஸ்ட்டு 2 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினார். ஆனால் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை அர்ஜுனனுக்கு சொல்லவே இல்லை. ஸோ எவ்வளோ வார்த்தைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணினார்? 6 வார்த்தைகள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினார். பிரம்ம, கர்ம, அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம், அதி யஜ்ஞம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தார். அதாவது நம்மளுடைய அந்த காலத்தில், அந்த காலம்னா லாஸ்ட் மூமெண்ட் இருக்குல்ல, மரண சமயே, அப்போ என்ன பண்ணணுமா அப்படின்னா பகவானை நாம் ஞாபகம் வச்சுண்டு உயிரை தியாகம் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ ஈஸ்வர ஸ்மரணம் அதுவும் எப்போது? சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இல்லை, மரண சமயே ஒரு மரணிக்கும் தருவாயில். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விசேஷம் இருந்தால் தான் கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து சொல்லுவார் இல்லையா? அதனால் இப்போது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் ஆகுது. ஏன் வந்து சாகரச்சே பகவானை வந்து ஞாபகம் வச்சுண்டு சாகணும்? இது வந்து 7வது கேள்வியாக அவனுக்கு வந்து ஏற்படுறது. ஸோ அந்த 6 வார்த்தைகளுக்கு 6 கேள்வி. அப்புறம் 7வது கேள்வி வந்து மரண சமயம் நாம் ஏன் பகவானை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த என்டையர் 8th சாப்டர் வந்து இந்த 7 கேள்விகளுக்கான பதிலாக தான்
இருக்க போகிறது. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சாப்டரில் உபாசனா அப்படிங்கிற டாப்பிக்கையும் நமக்கு பேரலாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸில் வந்து கர்மயோகம் ரொம்ப பிரதானமாக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். 7லேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ரொம்ப பிரதானமாக என்ன இருக்க போகிறதுனா உபாசனா யோகம், அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதனால் இப்போ இந்த சாப்டரில் உபாசனாவை பற்றின விஷயமும் கிருஷ்ணர் நமக்கு சொல்ல போகிறார். ஸோ உபாசனா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உபாசனா? இது உபாசனானா என்ன அர்த்தம்? தியானம், மெடிடேஷன். ஸோ என்ன தியானம் இது அப்படின்னா சகுண ஈஸ்வர தியானம். ஸோ மத்தியம ஷட்கத்தில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து சகுண ஈஸ்வர தியானம் அப்படின்னு பார்த்தோம். உபாசனா யோகம் அப்படின்னு இதை தான் நாம் பார்த்தோம். அப்போ இந்த உபாசனாங்கிற சாதனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்கு? சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு உபாசனாவும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அதுதான் குவாலிஃபிகேஷன் இல்லையா? இப்போ மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்கிறது யூ ஹேவ் டு பி குவாலிஃபைடு. உனக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த நாலேஜை உன்னால் கெயின் பண்ண முடியும்னு சொல்கிறது. அந்த குவாலிஃபிகேஷனை கெயின் பண்ணுறதுக்கு நமக்கு உபாசனா வந்து ஹெல்ப் பண்ண போகிறது. ஸோ அதனால் உபாசனாங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் சாதனாவையும் கிருஷ்ணர் நம்மளுக்கு பேரலாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அண்ட் இந்த என்டையர் சாப்டர் வந்து 7th சாப்டரோட லாஸ்ட் 2 ஸ்லோகம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்தோம். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத அஷ்டமோऽध्यायः. अक्षरब्रह्मयोगः. अर्जुन उवाच किं तद्ब्रह्म किमध्यात्मम् किं कर्म पुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते. ஃபஸ்ட்டு கேள்வி இங்கே வந்து அர்ஜுனன் கேட்குறான். அர்ஜுன உவாச்ச அப்படின்னா அர்ஜுனன் இப்போது கேட்குறான், பேசுகிறான். என்ன கேட்குறான்? அந்த 7th சாப்டரோடைய 29வது ஸ்லோகம் அண்ட் 30வது ஸ்லோகம் அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா கிம் தத் பிரம்ம. ஸோ தத் பிரம்ம கிம் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படி நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும். தத் பிரம்ம கிம். அப்போ அந்த 29வது ஸ்லோகத்தில் பிரம்ம அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னியே கிருஷ்ணா, அப்படின்னா என்னன்னு கேட்குறான். பிரம்மனா என்ன? தே பிரம்ம தத் விதுஹு கிருத்ஸ்னம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வந்தது. ஸோ அந்த பிரம்மங்கிற வேர்டை யூஸ் பண்ணினியே, அதனால் அப்படின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின்? கிம் அத்தியாத்மம். ஸோ அத்தியாத்மம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த அத்தியாத்மம் அப்படிங்கிற வார்த்தை 29வது ஸ்லோகத்தில் வந்தது இல்லையா? அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். ஸோ அதனால் வந்து அத்தியாத்மம்னாலும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறான். இது வந்து கேள்வி நம்பர் 2. 3வது கேள்வி என்னது? கிம் கர்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மனா என்ன, கிம்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்மனா என்ன? இப்போ நமக்கு வந்து கர்மனா ஜென்ரலாக ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இங்கே வந்து இதனுடைய டெக்னிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டெக்னிக்கலாக, அதாவது வேதாந்திக் கான்டெக்ஸ்டில், அதுவும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக 7வது அத்தியாயம் முடித்து 8வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் உள்ளே வரும் பொழுது இந்த கான்டெக்ஸ்டில் கர்மங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்,
இது வந்து கேள்வி நம்பர் 3. 4வது என்னது? அதிபூதம் கிம் புரோக்தம். பக்கத்தில் புருஷோத்தமா இருக்கே, அது வந்து கேள்வி கிடையாது. புருஷோத்தமா கிம் அப்படின்னு போட்டுடக்கூடாது. புருஷோத்தமா அப்படின்னா கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் வந்து அட்ரஸ் பண்ணி சொல்கிறான். கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி புருஷோத்தமா நீ வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஸோ அதிபூதம் அது வந்து 4வது கேள்வி. அதிபூதம் கிம் புரோக்தம். அதிபூதம்னா என்ன அப்படின்னு கேட்குறான் அகெயின். ஸோ அது வந்து எந்த ஸ்லோகத்தில் வந்தது? 7வது சாப்டரில் 30வது ஸ்லோகத்தில் நாம் வந்து அதை பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? சாதிபூதாதி தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே கேட்குறான். கேள்வி நம்பர் 4. அதி தெய்வம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் என்னது? புருஷோத்தமான அட்ரஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு வந்து நீனு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான். இப்போ எத்தனை கேள்வி ஆயிருக்கு நம்மளுக்கு? அப்போ அதி தெய்வம் கிமுச்சியதே. அதிபூதம் அப்படிங்கிறது வந்து 4வது கேள்வி. அதி தெய்வம் அப்படிங்கிறது வந்து 5வது கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் மொத்தம் 5 கேள்விகளை இப்போ வந்து அர்ஜுனன் கேட்குறான். மொத்தம் எவ்வளோ கேள்வி கேட்க போகிறான்? 7 கேள்வி கேட்க போகிறான். ஸோ 5 முடிஞ்சிடுது. பாக்கி 2 வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில். ஸ்லோகா நம்பர் 2. அதியஜ்ஞ கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹ. ஸோ அதி யஜ்ஞஹ கஹா. அதியஜ்ஞம் என்றால் என்ன? இது வந்து கேள்வி நம்பர் 6. இப்போ இந்த கேள்வி நம்பர் 6லேயே ஒரு சைடு கொஸ்டினும் இருக்குது. என்ன அப்படின்னா, கதம் அஸ்மின் தேஹே வர்த்ததே. அதுதான் வந்து அதில் சப்டிவிஷன் கேள்வி. அந்த அதியஜ்ஞா அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கே, அது எப்படி இந்த தேகத்தில் ரிசைடு பண்ணுறது, எப்படி இந்த தேகத்தில் அது இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஜுனனுக்கு அதியஜ்ஞம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் என்னன்னு கேட்குறான். இதில் சப்டிவிஷன் கேள்வி வேறு. அது இந்த தேகத்தில் எப்படி இருக்குது. ஸோ எப்படி அது தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு அப்படின்னா, யாராவது எப்போயாவது பேசும் பொழுது அறகுறையாக ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் காதில் வாங்கிட்டு கேள்வி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லாஜிக்கலி அதியஜ்ஞம்னா என்னன்னே தெரியாத போது எப்படி அவன் வந்து அது இந்த தேகத்தில் எப்படி வசிக்கிறது அப்படின்னு கேட்க முடியும்? ஸோ இதை வந்து அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 6A and 6B இந்த கொஸ்டின். அதியஜ்ஞம் என்றால் என்ன? அது இந்த தேகத்தில் எப்படி வந்து வசிக்கிறது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது. 7வது கேள்வி தான் ஃபைனல் கொஸ்டின். இதுலேயும் வந்து நாம் சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். மெயின் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது சாகும் தருவாயில் பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன எனக்கு பிரயோஜனம், ஆர் ஞாபகம் வச்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டண்ட், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். இது வந்து 7A அப்படின்னு போட்டுக்கலாம். அதனோட சப்டிவிஷன் கேள்வியாக என்னன்னு பார்த்தோன்னா, சாகும்போது கூட யாராலையாவது பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இது வந்து நம்ம எல்லாருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய கேள்வி இல்லையா? ஸோ அவனுக்கும் அந்த கொஸ்டின் இருந்தது, அதனால் கேட்குறான். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம எல்லோரும் நன்னா இருக்கும்போதே நம்மளால் பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாமே நன்னா போயின்னு இருக்கு அப்படின்னா பகவான் ஞாபகத்துக்கு வருவாரா நமக்கு? எப்போ அவர் ஞாபகப்படுத்திப்போம்? அப்போ என்ன பக்தர்கள் நாம்? ஆர்த்த பக்தாஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போது எப்போ கஷ்டம் வந்ததுன்னா பகவான்கிட்ட ஓடி போய் ப்ளீஸ் அந்த கஷ்டத்தை மட்டும் எனக்கு தீர்த்துடு, அதோடு அவ்வளோதான், பகவானை மறந்துடுறோம் இல்லையா? அப்போ சாகும்பொழுது எப்படி வந்து என்னால் பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இங்கே வந்து
டவுட் வருது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம வந்து தியானம்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சகுண ஈஸ்வர உபாசனா பண்ணணும்னா யாரை வந்து ஆலம்பனமாக எடுத்துக்கணும்? பகவானை தானே நம்ம வந்து ஏதாவது ஒரு சிம்பிளாக எடுத்துட்டு தியானம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தியானத்துக்கு உட்காரும்போது பகவான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரா? பகவானை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்மளால் வந்து பேசாமல் உட்கார முடியுமா அப்படின்னா உட்கார முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? அப்போ மெடிடேஷன் போதே இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரணிக்கும் தருவாயில் எப்படி என்னால் வந்து பகவானை ஞாபகப்படுத்திக்க முடியும்? பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. பிராண பிரயாண சமய, இன்னும் மரணிக்கும் தருவாயில் என்ன நடக்கிறது? எப்போ உயிர் போச்சுன்னு சொல்கிறோம்? பிராணன் இந்த தேகத்தை விட்டு போகும் பொழுது இல்லையா? அப்போ பிராணன் வந்து போகிற சமயத்தில் எவ்வளோ அவஸ்தை இருக்கும்ல, கபம் பித்தம் வாதம்லாம் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக அதானே நம்மளோட பாடியில் இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்கிறது இல்லையா? அது ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்கும். அப்போ யாராவது ஸ்மரணம் குதஸ்யத்தை, எப்படி நான் வந்து பகவானை வந்து அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்க முடியும்? இங்கே வலிக்கிறது, அங்கே வலிக்கிறது, அச்சச்சோ நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேனே, என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலையே, இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்குமே ஒழிய பகவானை போய் யாராலையாவது ஞாபகப்படுத்திக்க முடியுமா? இதுதான் வந்து அவனுடைய கேள்வி. ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னால், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீயே சொல்லி கொடுத்துரு கிருஷ்ணா. இதுதான் வந்து அர்ஜுனனுடைய கேள்வி. ஸோ பிரயாண காலே, அட் த டைம் ஆஃப் த ஃபைனல் ஜேர்னி, அந்த நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கிட்டே இருந்தெல்லாம் நாம் பிரியும் பொழுது எப்படி நான் பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது? கதம் ஞேயசி, உன்னை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்குறான். ஞேயஹா அப்படின்னா இந்த இடத்துல தேயஹா அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது எப்படி ஸ்மரணிக்கிறது. அப்புறம் யார் வந்து ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுப்பாளாம்? நியதாத்மபிஹி, நியத ஆத்மபிஹி. நியத்த அப்படின்னு சொன்னால் கமிட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கமிட்டட் பீப்புள், ஆத்மபிஹினா இந்த இடத்துல வந்து மக்கள்னு எடுத்துக்கணும், நாட் தி சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ யாருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கோ, யார் வந்து இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டியாக இருக்காளோ அவளால் தான் வந்து இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? அதனால் அவள் எப்படி இதை ஞாபகம் வச்சுப்பா? அவளால் மட்டும் எப்படி இதை பண்ண முடியறது அப்படின்றது அர்ஜுனனுடைய கேள்வி. இது வந்து 7B. ஸோ எப்படி அட்ரஸ் பண்ணுறான் கிருஷ்ணரை? மதுசூதனா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறான். போன ஸ்லோகத்தில் புருஷோத்தமான்னு கூப்பிட்டான், இந்த ஸ்லோகத்தில் வந்து மதுசூதனா. இப்போ சப்போஸ் புருஷோத்தமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியாக தெரியாமல் புரிஞ்சுட்டா கூட பகவானதை 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தமானா யார் அப்படிங்கிறதை நமக்கு சொல்லுவார். மதுசூதனா அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும், மது அப்படிங்கிற அரக்கனை வந்து சாகடிக்கிறதுனால, வதம் பண்ணுறதுனால அவருக்கு வந்து மதுசூதனா அப்படின்னு பேர் கிடைக்கிறது. இங்கே வந்து மது அப்படின்னா, இப்போ நம்ம இக்னோரன்ஸ் அப்படின்னு அதை எடுத்துட்டோம்னா, இக்னோரன்ஸை யார் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா? இப்போ யார் நம்மளுக்கு இந்த டீச்சிங்கை கொடுத்துட்டுருக்கா? கிருஷ்ண பரமாத்மா கொடுத்துட்டுருக்கார். ஸோ அதனால் கூட அவரை நாம் அந்த இக்னோரன்ஸை அவர் வந்து வதம் பண்ணுறதுனால பகவானை நாம் மதுசூதனா அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் இப்போது இந்த சாப்டரோடைய பிகினிங்லேயே தன்னுடைய டவுட்ஸை வந்து கேட்குறான். இப்போ கிருஷ்ணரும் வந்து அவருடைய ஆன்சரை வந்து 3வது ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போகிறார். கிருஷ்ணருக்கு வந்து ஏதாவது இந்த நம்மளாம் எக்ஸாம் எழுதும்போது சாய்ஸ்லாம் கொடுப்பால்ல, ஆன்சர் எனி 5 out of 7 அந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. பாவம் 7 கேள்வி கேட்டிருக்கான், 7க்கும் இப்போ வந்து கிருஷ்ணர் பதில் சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு நாம் ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம்.
श्लोका नंबर 3. श्रीभगवानुवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावोऽध्यात्ममुच्यते भूतभावोद्भवकरः विसर्गः कर्म संज्ञितः. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டான்? தத் பிரம்ம கிம் அப்படின்னு கேட்டான் இல்லையா? அப்போ கிருஷ்ணரும் வந்து அவன் எந்த ஆர்டரில் கொஸ்டின் கேட்டானோ அதே ஆர்டர்லேயே இப்போ அதுக்கு ஆன்சரையும் கொடுக்குறார். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆன்சர் என்னது? அக்ஷரம் பிரம்ம பரமம். ஸோ அந்த பிரம்ம கிம் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆன்சர் கொடுக்குறார். என்ன ஆன்சர் கொடுக்குறார்? பரமம் அக்ஷரம் பிரம்ம. வாட் இஸ் பிரம்மன்? பரமம் அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறார். அக்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழியாதது அப்படின்னு அர்த்தம். அக்ஷரம் அப்படின்னா அழியாதது, இம்பெரிஷபிள். ந நஷ்யதி ந ஷரதி, எது ஒன்று அழியாததோ அதை நாம் அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறோம். பரமம் அப்படின்னா இருக்கிறதுலேயே எது உயர்ந்ததோ, எது ஹையஸ்டோ, எது கிரேட்டஸ்டோ அது வந்து பரமம். ஸோ உயர்ந்த அழியாத தத்துவம் பிரம்ம. இதான் ஆன்சர். இப்போ வந்து ஏன் வந்து பரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னா, அக்ஷரம் அப்படின்னா ஜென்ரலாக அக்ஷரம்னா என்னவோ அர்த்தம் ஆகும். ஏபிசிடி இருக்குல்ல, அ ஆ இ ஈ, அதுவும் வந்து அக்ஷரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சப்போஸ் நாம் வந்து அக்ஷரம்னா அந்த லெட்டர்ஸ் தான் பிரம்மன் அப்படின்னு தப்பாக நினச்சுட்டோன்னா, ஏன்னா அக்ஷர அபியாசம்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? அ ஆ இ தானே எழுதுவோம். அந்த அக்ஷரம் தான் பிரம்மன்னு தப்பாக நினச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது? பரமம் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவை வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது கிரேட்டஸ்ட்டு அழியாத தத்துவம். அப்போ அக்ஷரம்ங்கிறது இந்த இடத்துல ஆல்ஃபபெட்ஸை குறிக்காது. அப்போ வேறு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது அழியாதது அப்படின்னு நம்மளால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எது ஒன்று அழியாததோ அதுதான் பிரம்மன். ஏன்னா அக்ஷரங்கிற வார்த்தை பிரம்மனை தான் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் வேறு ஒரு உபனிஷத்துலேயும் பார்த்துருக்கோம். இன்னும் உபனிஷத்து அதை என்ன பார்த்துருக்கோம்? அதபராயயா தத் அக்ஷரம் அதிகம்யத்தே அப்படின்னு பார்த்தோம். ஸோ பராவித்யா அபராவித்யா அப்படின்னு அந்த இதை வந்து பிரித்து, அபராவித்யா அப்படின்னு சொன்னால் எல்லா வேதங்களும் ரிக் யஜுர் சாம அதர்வண அதெல்லாம் வந்து, அப்புறம் அதனுடைய வேத அங்கங்கள் அதெல்லாம் வந்து அபராவித்யாவுக்கு கீழே வரும். ஆனால் அந்த அபராவித்யா மூலமாக தான் நாம் வந்து இந்த பரா பிரம்மனை, அக்ஷர பிரம்மனை நாம் அடைய முடியும் அப்படின்னு அங்கே பார்த்தோம். அப்போ வந்து அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு சொன்னால் சர்வகத சைத்தன்ய தத்துவம் அப்படின்னு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எது ஒன்று அழியாதது, கான்ஷியஸ்னஸ் வந்து அழியாதது. அதனால் இந்த இடத்துல அக்ஷரம் அப்படின்னா அந்த சைத்தன்ய தத்துவத்தை அது வந்து ரெஃபர் பண்ணுறது. இந்த ஜட தத்துவம் இருக்கே அது எப்படிப்பட்டது? அது வந்து அழியக்கூடியது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு டீகே அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஆமாம், சேஞ்ச் ஆகிறதுனால தான் அது வந்து டீகே ஆகுது, அதனால் அது அழிஞ்சும் போகிறது. ஸோ நம்மளுடைய உடம்பு வந்து அதனால ஜட தத்துவம் இல்லையா? நம்மளோட உடம்பு எவ்ரி மொமெண்ட் அது வந்து ஏதோ ஒரு வகையான மாறுதலை வந்து அது அண்டர்கோ பண்ணுறது. ஃபைனல் சேஞ்ச் என்ன இந்த உடம்புக்கு அப்படின்னா மரணம். அதுதான் வந்து ஃபைனல் சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம 7th சாப்டரோட பாஷையிலேயே சொல்லணுன்னா, அபரா பிரகிருதிங்கிறது அழியக்கூடியது, பரா பிரகிருதி அப்படிங்கிறது அழியாதது, அக்ஷரம். ஸோ சைத்தன்ய தத்துவம் பரா பிரகிருதி அதுதான் பிரம்மன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை வந்து பிருஹ்
அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. அதான் அதனுடைய ரூட் வேர்ட். பிரம்ம அப்படின்னு சொன்னாலே தி பிக் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே பெருசு ஒன்று கிடையாது. அப்போ இன்ஃபினிட் அப்படின்னும் நாம் வந்து அதை அர்த்தம் பண்ணிக்கலாம். இல்லை அனந்தம். அனந்தம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதை வந்து வேறு எந்த ஒரு வஸ்துவாலையும் லிமிட் பண்ண முடியாது. ஸோ லிமிட்லெஸ். பிரம்மன்னா லிமிட்லெஸ். ஸோ ஃபஸ்ட்டு குவெஸ்டினுடைய ஆன்சர் வந்து பிரம்மனா என்னன்னா பரமம் அக்ஷரம் அப்படின்னு ஒரு பதிலை இப்போது கொடுத்துட்டார். இப்போ இந்த பராபிரகிருதி தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இப்போ பராபிரகிருதியை பற்றி கிருஷ்ணர் வந்து இங்கே எலாபரேட்டாக பேசுவாரா அப்படின்னு கேட்டால், இப்போ பராபிரகிருதியை பற்றி கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு எலாபரேட்டாக சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? ஏன்னா போன சாப்டரில் தான் கதறுன்னு கதறியிருக்கேன். அதனால் இந்த சாப்டரில் மறுபடியும் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். பராபிரகிருதி பற்றி உனக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? 7th சாப்டரை போய் 3 வாட்டி கேட்கணும். ஸோ எந்த ஸ்லோகத்துலேருந்து எந்த ஸ்லோகம் வரைக்கும் 7th சாப்டரில் சொன்னார்? 4th to 10th பராபிரகிருதி. ஸோ இந்த டீச்சிங் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சாப்டரோட டீச்சிங்கை கிருஷ்ணர் வந்து அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறதுனால இந்த சாப்டருக்கு பேர் அக்ஷர பிரம்ம யோகம். இப்போ இந்த டைட்டிலுக்கான காரணமும் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இந்த சாப்டர் வந்து அக்ஷரம் பிரம்ம அப்படின்றதோடு ஆரம்பிக்கல. ஆனால் கிருஷ்ணருடைய டீச்சிங் அக்ஷரம் பிரம்ம அப்படிங்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறதுனால இந்த சாப்டருக்கு பேர் அக்ஷரம் பிரம்ம யோகம். நெக்ஸ்ட் என்னது? 2வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறார். ஃபஸ்ட்டு 2வது கேள்வி என்னது? அத்தியாத்மம்னா என்ன? அதுக்கு என்ன சொல்கிறார்? ஸ்வபாவ அத்தியாத்மம் உச்சியதே. இப்போ வந்து ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஷியஸ்னஸ் ஆல் பர்வேடிங்னா என்ன அர்த்தம்? சர்வகதா. ஓகே. எல்லா இடத்துலையும் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது இல்லையா, வியாபிச்சு இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய தேகத்துலேயும் இருக்குமா இருக்காதா? இந்த பாடியிலையும் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அந்த தேகத்தில் அந்த கான்ஷியஸ்னஸ் அவைலபிளாக இருக்கும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸை நாம் அத்தியாத்மம் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ். ஆனால் அது ஒரு சரீரத்துக்குள்ள என்க்ளோஸ் ஆகி இருக்கும்போது ஒரு சரீரத்தில் அது அவைலபிளாக இருக்கும் பொழுது அதை வந்து அத்தியாத்மம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதை வந்து பிரம்மன்னு சொல்கிறோம். வியஷ்டி ஆங்கிள்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதை அத்தியாத்மம், ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல அத்தியாத்மம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாவகா அப்படின்னு சொன்னோன்னா ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். நேச்சர், எசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபாவகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் ஓன் நேச்சர், ஒன்ஸ் ஓன் ஸ்வரூபம். அப்போ பிரம்மன் வந்து பரமாத்மா அப்படின்னு சொன்னால் அத்தியாத்மம் என்னது? ஜீவாத்மா. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற கான்ஷியஸ்னஸ் இந்த பாடிக்குள்ளே என்க்ளோஸ் ஆகும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ்ஸையே நாம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறத பரமாத்மான்னு சொல்கிறோம். அந்த பரமாத்மாவே ஒரு தேகத்துக்குள்ளே என்க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த பரமாத்மாவே நாம் ஜீவாத்மா அப்படின்னு ஒரு பேரை வச்சு கூப்பிடுறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல அத்தியாத்மம். ஸோ பிரம்மன் அப்படின்னு சொன்னால் மேக்ரோ ஆங்கிள்லேருந்து சொல்கிறோம், மைக்ரோ ஆங்கிள்லேருந்து அத்தியாத்மம் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஒரே ஒரு பர்சன், அந்த பர்சனை வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து வேறு பேர் வச்சு கூப்பிடுவா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னா ஒய்ஃபுக்கு அவர் ஹஸ்பண்டு, ஆனால் அவருடைய அம்மாவுக்கு அவர் வந்து பையன், அவருடைய பையனுக்கு அவர் வந்து அப்பா. ஆனால் இருக்கிறது ஒரே ஆள் தான்,
எந்த ஆங்கிள்லேருந்து அந்த பர்சனை நாம் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து அதே பர்சனுக்கே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது ஏக சைத்தன்யம் தான். ஆனால் டோட்டாலிட்டி ஆங்கிள்லேருந்து அந்த சைத்தன்யத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அதே சைத்தன்யத்தை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதுக்கு அத்தியாத்மம் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் இருக்கிறது ஒரே சைத்தன்யம். ஸோ இது வந்து ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரும் ஓவர். ஸோ அத்தியாத்மம் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவல் சரீரத்தில் அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ். மூணாவது கேள்வி என்னது? கர்மனா என்ன? கிம் கர்ம? என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? பூதபாவோத்பவகரஹ. பூதபாவ உத்பவ கர விசர்கா. பூதபாவ உத்பவ கர விசர்கா. விசர்கா அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவிட்டீஸ், டிரான்சாக்ஷன்ஸ். நான் பண்ணுற எல்லா விதமான கர்மா, ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எது வந்து என்னுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறதோ, எது என்னோடய ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறது? நான் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறேனோ, நான் டெலிபரேட்டாக என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறேனோ அதுதான் என்ன பண்ண போகிறது? எந்த பாவனாவோடு நான் வந்து டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து அமைய போகிறது இல்லையா? அதனால் விசர்கா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான ஆக்ஷன்ஸையும் ஆக்டிவிட்டீஸையும் அது வந்து குறிக்கிறது. அப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? வாட் இஸ் கர்மா அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னுடைய ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண போகிறதோ, என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் என்னுடைய ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண போகிறதோ அதுக்கு பேர் கர்மா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் இருக்குல்ல, என்னோடய ஃப்யூச்சர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, பை சான்ஸ் எனக்கு ஏதாவது வந்து நடக்கிறதா, இல்லை பை ஆக்சிடெண்ட் ஏதாவது நடக்கிறதா, பை கோயின்சிடென்ஸ் ஏதாவது நடக்கிறதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எல்லாமே என்னது? கிளியர் இன்சிடெண்ட். என்னுடைய ஃப்யூச்சர் எல்லாமே என்ன அப்படின்னா நான் என்ன கர்மா பண்ணினேனோ அதனுடைய ரிசல்ட்டை தான் நான் வந்து என்னோடய ஃப்யூச்சரில் அனுபவிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சும்மா பகவான் வந்து போனால் போகிறது, போன ஜென்மத்தில் வந்து நாயாக இருந்துட்டேன், இந்த ஜென்மத்தில் போனால் போகிறது, உனக்கு வந்து நான் மனுஷ ஜென்மா கொடுக்குறாரா அப்படின்னா இல்லை. இந்த மனுஷ ஜென்மாவை நான் தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் பண்ணின கர்மாவை பேஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டாக பகவான் வந்து இப்போ இந்த ஜென்மாவை எனக்கு மனுஷ ஜென்மாவாக கொடுத்துருக்கார். அப்போ பாஸ்ட் கர்மாவோட ரிசல்ட்டாக எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பாடி வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும், அதுவும் எது பேஸ் பண்ணி? அதுவும் என்னுடைய கர்மாவை பேஸ் பண்ணி. இந்த என்விரான்மெண்ட்டில் தான் நான் வளரணும், அது எது பேஸ் பண்ணி? அதுவும் என்னுடைய கர்மாவை பேஸ் பண்ணி. அப்போ இண்டிவிஜுவல் பர்த் இருக்கே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கர்மா. அப்போது இந்த ஹியூமனிட்டியுடைய பர்த்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஹியூமனிட்டியுடைய கர்மாவை பேஸ் பண்ணி ஹியூமனிட்டியுடைய பர்த் இருக்கும். ஸோ பூத பாவஹா, பாவஹா அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உத்பவகரஹா அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸை எது ஒன்று வெளியில் கொண்டு வருதோ, உத்பவஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளில வருது அப்படின்னு அர்த்தம். பூதபாவ உத்பவகர, எது ஒன்று இந்த லிவிங் பீயிங்ஸுடைய எக்ஸிஸ்டன்ஸை வெளியில் கொண்டு வரதோ. எது கொண்டு வருது? கர்மா தான் நம்மளுடைய ஜென்மாவை கொண்டு வருது. அப்போது இது வந்து வெறும் ஹியூமன்ஸுக்கு மட்டும்தானா? நல்லா ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிகளும் இப்போ வந்து ஒரு நாய் இருக்குன்னா அதுக்கு ஏன் நாய் சரீரம் கிடச்சிருக்கு?
அதனுடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் அதுக்கு நாய் சரீரம் கிடச்சிருக்கு. ஒரு பூனை இருக்குன்னா அதனுடைய கர்மாவை பேஸ் பண்ணி. ஒரு ஒரு மஸ்கிட்டோ இருக்குன்னா கூட அதுக்கு கூட ஏன் அந்த சரீரம் கிடச்சிருக்கு? அது போன ஜென்மத்தில் மனுஷனாக கூட இருக்கலாம். இப்போ அது இப்போது யாரோ அடித்து செத்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஜென்மம் மனுஷ ஜென்மாவாக கூட அது பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ஒரு மரமாக அது நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் பிறக்கலாம். அப்போ இதெல்லாம் எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கர்மா. அப்போ கர்மா அப்படிங்கிறது என்னோடய பாடியை மட்டும் டிசைட் பண்ணலை, என்னோடய பேரண்டேஜை மட்டும் டிசைட் பண்ணலை, என்னோடய என்வாயர்மெண்ட்டையும் அதுதான் டிசைடு பண்ணுறது. அதனால தான் சில பேருக்கு நல்ல பேரண்ட்ஸ் இருப்பா, சில பேருக்கு கொஞ்சம் சோசோ பேரண்ட்ஸாக இருப்பா. அப்புறம் சில பேர் அந்த பிறக்கும்போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் பாவம் அவளோட என்வாயர்மெண்ட் அவளுக்கு நல்லபடியாக அமையாது. அதுக்கெல்லாம் யார் காரணம்? பகவான் காரணம் இல்லை. எல்லா பழியையும் தூக்கி பகவான் மேலே போடக்கூடாது. இப்போ நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்? நானே தான் அதற்கு காரணம். ஏன்னா கர்மா என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு என்ன ரிசல்ட் அதை தான் பகவான் கொடுக்க முடியுமே ஒழிய, பகவான் டிசைட் பண்ணி நீ கஷ்டப்படு, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னுலாம் பகவானால் அதெல்லாம் டிசைடே பண்ண முடியும். அப்போ இந்த என்டையர் க்ரியேஷனை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ப்ரெசண்ட் க்ரியேஷன் இருக்குல்ல, இது எதனால் கிடச்சிருக்கும்? பாஸ்ட் கர்மானால் இந்த ப்ரெசண்ட் க்ரியேஷன் இப்போ இருக்குது. இப்போ பாஸ்ட் க்ரியேஷன் அதுக்கும் முன்னாடி நான் பண்ணின பாஸ்ட் கர்மானால். ஃப்யூச்சர் க்ரியேஷன் இப்போ நான் பண்ணுற ப்ரெசண்ட் கர்மானால். அதனால் வாட் இஸ் கர்மா? வாட் இஸ் கர்மா? சிருஷ்டி காரணம் கர்மா. இப்போ இந்த ப்ரெசண்ட் சிருஷ்டி பாஸ்ட் கர்மானால், பாஸ்ட் சிருஷ்டி அதுக்கும் முன்னாடி பாஸ்ட் கர்மானால், ஃப்யூச்சர் சிருஷ்டி எதனால் இருக்க போகிறது? ப்ரெசண்ட் கர்மானால். அதனால் வாட் இஸ் கர்மா? சிருஷ்டி காரணம் கர்மா. ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவோம்? சிருஷ்டி காரணம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எது சிருஷ்டிக்கு காரணம் அப்படின்னா கர்மா. ஏன்னா பகவான் இப்போ இந்த க்ரியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதை பேஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுவார்? இப்போ நமக்கு நான் ஒரு பர்டிகுலர் வீட்டில் பிறக்கணும், நீங்கள் வேறு ஒரு பர்டிகுலர் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி பகவானால் கரெக்டாக அதை அப்படி பண்ண முடியாது அப்படின்னா அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் சிருஷ்டியே நடக்கிறது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் பகவான் நினச்சார் சிருஷ்டி வந்துருமானா அது நினைக்கிறது இருக்குல்ல. அதனால தான் நம்ம ஈக்ஷத்தே அப்படின்னும் பொழுது அந்த ஈக்ஷத்தேங்கிற வார்த்தைக்கு லா ஆஃப் கர்மா படி பகவான் இந்த கிரியேஷனை பண்ணுறார் அப்படின்லாம் உபநிஷத்தில் படிக்கிறோம். கர்மா இல்லாமல், அதாவது இப்போ ஈஸ்வரா கிரியேட் பண்ணுறான்னு சொன்னால் ஜீவாவோட ஹெல்ப் இல்லாமல் பகவானால் வேர்ல்டை கிரியேட் பண்ண முடியாது. ஜீவா எப்படி ஹெல்ப் பண்ணுறான் பகவானுக்கு? நிறைய கர்மா பண்ணி ஈஸ்வராவுக்கு நன்னா ஹெல்ப்லாம் பண்ணி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேர்ல்டை நமக்கு அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு என்வாயர்மெண்ட்டை பகவான் நமக்கு கிரியேட் பண்ணி தரார். அதனால் ஜாயிண்ட் கொலாபரேஷன்லாம் சொல்லுவோம்ல, ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் ஈஸ்வரா அண்ட் ஜீவா தான் இந்த சிருஷ்டி. புண்ணியேன புண்ணியலோகம் பவதி, பாப்பேன பாபலோகம் பவதி, உபாபியாமேவ மனுஷ்ய லோகம். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்மளால் அந்த புண்ணியத்தெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ண முடியுமா? இப்படி புண்ணியம் இப்படி 2 நிமிஷம் சிரித்தா 3ஆவது நிமிஷம் அழற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இங்கே நடக்கிறது. இப்போ நான் எக்ஸ்ட்ரீமாக நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா இந்த லோகம் எனக்கு உகந்த லோகம் இல்லை. அதனால் நான் இப்போ எனக்கு பகவான் எதை க்ரியேட் பண்ணியிருக்கணும்? ஹையர் லோகாஸ், எங்கே நான் துக்கமே, அதாவது பாப்பத்தை நான் எக்ஸாஸ்டே பண்ண மாட்டேனோ அந்த மாதிரியான லோக்கத்தை எனக்கு பகவான் அது ப்ரொவைட் பண்ணியிருந்தால் தான் என்னால் புண்ணியத்தை மட்டும் அங்கே எக்ஸாஸ்ட் பண்ண முடியும். இப்போ 14 லோக்கங்களை பகவான் க்ரியேட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் புண்ணியத்தெல்லாம் க்ஷயம் பண்ணுறதுக்கு சில லோக்கங்கள் இருக்குது.
வெறும் பாப்பத்தை மட்டும் க்ஷயம் பண்ணுறதுக்கு சில லோகங்கள் இருக்குது. பாப்பம் அண்ட் புண்ணியம் மாறி மாறி க்ஷயம் பண்ணுறதுக்கு இந்த பூலோகம் பகவான் வந்து நமக்கு கொடுத்துருக்கார். அப்போது பூதபாவ உத்பவ கர விசர்கா கர்ம சம்யுதா. அப்போ கர்மா அப்படின்னா எது ஒன்று சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கோ அதுக்கு பேர் கர்மா. எது வந்து ஹியூமனிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே காரணமாக இருக்கோ, எது ஒன்று ஜீவராசிகளுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே காரணமாக இருக்கோ அதுக்கு பேர் கர்மா. ஸோ இதோட வந்து 3 கேள்விகளுக்கு ஆன்சர் வந்தாச்சு. இப்போ 4வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 4. அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷஸ்சாதிதைவதம் அதியஜ்ஞோத்ஹமேவாத்ர தேஹே தேஹபிருதாம் வர. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து இன்னும் 3 கேள்விகளுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது. அதிபூதம் கிம், அதிபூதம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இங்கே கொடுக்குறார். என்னவா அதிபூதம்னா என்னன்னு சொல்கிறார்? க்ஷரோ பாவஹா, க்ஷரஹ பாவஹ அதிபூதம். ஃபஸ்ட்டு வந்து பிரம்மனா என்னன்னு பார்த்தோம்? அக்ஷரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? க்ஷரம் அப்படின்னா அக்ஷரம்க்கு எதோ ஆப்போசிட்டோ அதுதான் அதிபூதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ க்ஷரபாவகா அப்படின்னா எது ஒன்று அழியக்கூடியதோ அது வந்து அதிபூதம். பாவகா அப்படின்னா அகெயின் தன்மை அப்படின்னு அர்த்தம், நேச்சர். க்ஷரோ பாவகா எது ஒன்று அழியக்கூடிய தன்மையை உடையதோ அதுக்கு பேர் அதிபூதம். எந்த விஷயம் எல்லாம் அழியும்? எதெல்லாம் பிறக்கிறதோ அது எல்லாம் கண்டிப்பாக அழியும். அப்போது எதெல்லாம் பிறக்கிறது? ஃபஸ்ட்டு எது வருது கிரியேஷனில்? பஞ்சபூதம். அப்போ பஞ்சபூதம் எது கீழே வரும்னா அதிபூதம்க்கு கீழே வந்துடும். சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னா அதிபூதம். நம்மளுடைய சரீரம் அது ஸ்பெஷல் இல்லையா? சூரியன்லாம் அதிபூதம், நாமளும் இந்த சரீரமும் வந்து அதிபூதம். ஏன்னா பிறந்திருக்குல்ல, ஒரு நாள் பிறந்ததுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அது அழியும். இது அழிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் நாம் வந்து அந்த செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு அங்கங்கே அலையிறோம். ஏன்னா வந்து அஞ்சிடாமல் இதை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு வந்து நாமளும் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். அழியாதது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா யாராவது செக்யூரிட்டி வேணும்னு தேடுவோமா? ஸோ இது வந்து எது அழியக்கூடியதோ அது வந்து அதிபூதம். ஸோ இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, என்டையர் வேர்ல்டு அதிபூதம்க்கு கீழே வந்துடும். இந்த ஜட பிரபஞ்சம் இருக்கே அது வந்து அதிபூதம்க்கு கீழே வந்துடும், மெட்டீரியல் வேர்ல்டு. நெக்ஸ்ட் என்னது? அதி தெய்வம், அதிதைவதம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து என்னவாது? புருஷா அதிதைவதம் அப்படின்னு சொல்கிறார். புருஷா அப்படிங்கிற வார்த்தை நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல புருஷா அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா, புருஷகானா ஜென்ரலாக என்ன, ஒரு மேலே வந்து அது ரெஃபர் பண்ணலாம், இல்லை பாடியை வந்து புருஷா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து பூரயதி இதி புருஷா, ஆல் பர்வேடிங் புருஷா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் பர்வேடிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே புருஷகாங்கிற வார்த்தை வருது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பாவை இந்த புருஷகாங்கிற வார்த்தை ரெஃபர் பண்ணுறது. யார் ஹிரண்ய கர்ப்பா? பிரம்மாஜி அப்படின்னு சொல்கிறோம்ல, சத்துர்முக பிரம்மா இருக்கார்ல, அவரை தான் சாஸ்திரம் வந்து ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்கிறது.
நமக்கு வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ், தத்துவபோதா கிளாஸ் அதெல்லாம் ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஹிரண்ய கர்ப்பாவோட டெஃபினிஷன் என்னது? சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்ச சகித சைத்தன்யம். அதுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பான்னு பேர். சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீர சகித சைத்தன்யம் ஹிரண்ய கர்ப்பா. எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரம், டோட்டல் சூக்ஷ்ம சரீரம், ஆனால் அசோசியேட்டட் வித் தி கான்ஷியஸ்னஸ். அதுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பா. இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நாம் வந்து பார்த்துருக்கோம். அதனால தான் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொன்னால் டோட்டல் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த புத்தி அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கும் இல்லையா? டோட்டல் புத்தி அப்படின்னா எல்லாம் அந்த அந்த ஒரு புத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். எல்லாரோட புத்தியும் சேர்த்தா என்ன ஆகுறது? என்னெல்லாம் நாலேஜ் இருக்க முடியுமோ அத்தனை நாலேஜும் அதில் வந்து அடங்கிடும் இல்லையா? அதனால தான் ஹிரண்ய கர்ப்பாவை சம்டைம்ஸ் டோட்டல் மனசு, சம்டைம்ஸ் டோட்டல் புத்தி, சம்டைம்ஸ் டோட்டல் பிராணா, சூத்ராத்மா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா ஹிரண்ய கர்ப்பா வந்து என்டையர் சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ். அதனால வந்து அந்த புருஷா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹிரண்ய கர்ப்பாவை ரெஃபர் பண்ணுறது. அப்போ ஹிரண்ய கர்ப்பா அப்படிங்கிறவர், நம்ம இப்போ ஒரு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால், சூக்ஷ்ம சரீரத்தில் மொத்தம் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது? 17 காம்பனன்ட்ஸ் ஆர் 19 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 19 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பஞ்ச ஞானேந்திரியம் இருக்குது, பஞ்ச கர்மேந்திரியம் இருக்குது, பஞ்ச பிராணா இருக்குது, அப்புறம் சத்வாரி அந்தக்கரணானி 4, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அண்டு தத்துவபோதா படிக்கும்பொழுது நம்ம பார்த்தோம் ஒரு ஆர்கனுக்கும் ஒரு தேவதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து குவிஸ், சக்ஷுஷ ரசனாயா, வரிசையாக கேட்குறேன் நானும் அப்படியே. ஹஸ்தயோர் உபஸ்தஸ்ய. இப்போ இந்த மாதிரி நிறைய இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவதா அசோசியேட்டட். அப்போ அந்த தேவதாஸுக்கு எல்லாருக்கும் யார் ஹெட்டு அப்படின்னா பிரம்மாஜி, ஹிரண்ய கர்ப்பா. டோட்டல் தேவதாஸுக்கு யார் வந்து ஹெட்டு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா தான். அப்போ அந்த அதி தெய்வம் அப்படின்னா இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பா, டோட்டல் சூக்ஷ்ம சரீரம் அசோசியேட்டட் வித் சைத்தன்யம், அதுதான் வந்து அதிதெய்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா தேவதாஸும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். டோட்டல் தேவதாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிரண்ய கர்ப்பா. அதுக்கப்புறம் என்ன? 6வது கேள்வி, அதியஜ்ஞம். அதியஜ்ஞம்க்கு என்ன பதில் சொல்கிறார் கிருஷ்ணர் இங்கே? அகம் ஏவ. அகம் ஏவனா என்ன அர்த்தம்? நான் தான் அப்படின்னு சொல்ல, நான் தான் அதியஜ்ஞா. அப்போ அதியஜ்ஞானா இந்த இடத்துல என்ன அர்த்தமாக இருக்கும்? இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் நான் தான் அதியஜ்ஞா. அப்போனா இது என்னவா இருக்கும்? க்ளூ கொடுக்கட்டமா? போனதுல தான் ஹிரண்ய கர்ப்பா சொன்னாரா? அப்போ இது என்னவா இருக்கணும்? ஈஸ்வரா. அப்போ ஈஸ்வராவோட டெஃபினிஷன் என்ன? வாட் இஸ் ஈஸ்வரா? ஈஸ்வரா இப்போ தானே நம்ம வந்து போன சாப்டரில் வந்து பார்த்தோம்ல, பராபிரகிருதி ப்ளஸ் அபராபிரகிருதி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா அப்படின்னு பார்த்தோம்ல. இல்லைன்னா வேறு எப்படி சொல்லலாம்? டோட்டல் காரண சரீரம் சொல்லலாம். இல்லைன்னா காரண பிரபஞ்சம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இப்போ யார் எல்லாம் இதுக்கு திருத்துன்னு முழிக்கிறீங்களோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? தத்துவபோதா கிளாஸை கேட்கணும். தத்துவபோதா அட்டென்ட் பண்ணலைன்னா தத்துவபோதா கிளாஸை வந்து இது ரிலேட்டடாக அந்த கிளாஸ் எடுத்து கேட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து வாட் இஸ் காரண பிரபஞ்சம்?
இப்போ ஈஸ்வரா வந்து காரண பிரபஞ்சம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் கான்ஷியஸ்னஸ் பர்வேடிங் தி காரண பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இப்போ வாட் இஸ் காரண பிரபஞ்சம்? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு பிரபஞ்சத்தை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு இருக்கே, இந்த வேர்ல்டு கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதுக்கு பேர் காரண பிரபஞ்சம்னு பேர். இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி வேர்ல்டு எப்படி இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது. இப்போ ஒரு மரம் வளர்கிறதுக்கு முன்னாடி, வெளியில் வரத்துக்கு முன்னாடி எதில் இருந்தது? ஒரு சீடுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த பீஜ ரூபமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய வாஸ்ட் யூனிவர்ஸ் வெளியில் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது, சீடு ஃபார்மில் இருந்தது. அந்த சீடு ஃபார்முக்கு பேர் காரண பிரபஞ்சம் அப்படின்னு பேர். அந்த காரண பிரபஞ்சம் இருக்குல்ல, அதைத்தான் நாம் மாயா அப்படின்னு சொல்கிறோம், அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரா பிரகிருத்தினா கான்ஷியஸ்னஸ், அபரா பிரகிருத்தினா மாயா. பரா பிரகிருதி ப்ளஸ் அபரா பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. யார் இந்த ஈஸ்வரா? கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் ஏவ, நான் தான் அந்த ஈஸ்வரா. அதி யஜ்ஞா அயம் அகம் ஏவ, நான் தான் இந்த யூனிவர்ஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் இந்த யூனிவர்ஸுடைய பீஜம். ஸோ இதை தான் இந்த காரண பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணுறது தான். இந்த பிரளய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த வேர்ல்டு அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆளிலை கிருஷ்ணர். எல்லோரும் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஆளிலை கிருஷ்ணர். டாலர்லாம் எல்லோரும் வச்சுருப்பாளே, ஒரு ஆள் இலை இருக்கும், அது மேலே கிருஷ்ணர் இருப்பார்ல. அது எதை சிம்பிளைஸ் பண்ணுறது? கிருஷ்ணர் பரா பிரகிருதி கான்ஷியஸ்னஸ், அந்த ஆள் இலை அபரா பிரகிருதி அந்த மாயா. அது ரெண்டும் அது மட்டும்தான் இருக்கும். அவ்யக்த ரூபமாக இருக்கிறது தான் அந்த ஆளிலை கிருஷ்ணர் சிம்பிளைஸ் பண்ணுறது, பொட்டென்ஷியல் ஃபார்மை சிம்பிளைஸ் பண்ணுறது. அப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. ஸோ அதுதான் அதி யஜ்ஞம். இப்போ அதி தெய்வம்னு ஒன்று பார்த்தோம், அதி யஜ்ஞம்னு ஒன்று பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அதி தெய்வம்னா சமஷ்டி சூக்ஷ்ம சரீர சகித சைத்தன்யம் ஹிரண்ய கர்ப்பா, அது அதி தெய்வம். சமஷ்டி காரண சரீர சகித சைத்தன்யம் அதி யஜ்ஞா ஆர் ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரா எங்கே இருக்கார்? எங்கே சொல்கிறார் கிருஷ்ணர்? இங்கே அத்திர தேகே, அத்திர தேகே தேகபிருதாம் வர. தேகபிருதாம் வர அப்படின்னா, இப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரை புருஷோத்தமா மதுசூதனா அப்படின்லாம் கூப்பிட்டா இல்லையா, அதனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா தேகபிருதாம் வர அப்படின்னு சொல்கிறார். தேகபிருத் அப்படின்னு சொன்னால் யாருக்கு பாடி இருக்கோ, பொசஸர் ஆஃப் பாடி அப்படின்னு அர்த்தம். வர அப்படின்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அது கிரேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேகபிருதா மத்தியே வர, அமங் தி ஹியூமன் பீயிங்ஸ் நீ தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார். ஸோ அத்திர தேகே, இந்த தேகத்திலேயே, இந்த தேகத்திலேயேனா ஒரு தேகத்திலையும் நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். அகமாத்மா குடாகேஷ. பின்னாடி பார்ப்போம் 10வது அத்தியாயத்தில். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் பார்ப்போம். அப்போ பகவான் எல்லாருடைய உடம்புலையும் ரிசைட் ஆகிறார். அதனால தான் பகவானுக்கு என்ன பேர்னா நாராயணன் அப்படின்னு ஏன் பேர் அவருக்கு? நராணாம் ஜீவானாம் திஷ்டதி. அப்போ எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் ரிசைடு பண்ணுறதுனால அவருக்கு பேர். அயனம் அப்படின்னு சொன்னால் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
அதனால் அவருக்கு நாராயணன் அப்படின்னு பேர். அப்போ பகவான் எங்கே இருக்கார்? அத்திர தேகே வர்த்ததே, எல்லாருடைய சரீரத்திலையும் பகவான் வந்து அவைலபிளாக இருக்கார். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த விஸ்வா, தைஜசா, பிராக்ஞா இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ? பிராக்ஞ ரூபேன எல்லா சரீரத்திலையும் ஈஸ்வரா வந்து அவைலபிளாக இருக்கார். ஸோ அஸ்மின் தேகே, ஒவ்வொரு தேகத்திலையும் அவர் இருக்கார். அப்போ பகவான் வந்து வைகுண்டத்தில் இருக்காரா? கைலாசத்தில் இருக்காரா? அங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். பகவான் ஹிருதயத்திலையும் இருக்கார். ஆனால் அதி யஜ்ஞா அப்படின்னு சொன்னால் பகவான் நம்மளோட ஹிருதயத்தில் ரிசைடு பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா நம்ம வந்து ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கார்? ஈஸ்வராவுக்கு இன்னொரு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். அப்போ இன்ஹெரண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் அவரை எங்கே ஈஸியாக நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னா நம்மளோட ஹிருதயத்தில் பகவானை நம்மளால் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த யஜ்ஞா அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக என்ன மீனிங் கொடுக்கும்? நாம் பண்ணுற பூஜை, யாகம், ஆக்ஷன், எனி ரிச்சுவலை நாம் வந்து எனி வர்ஷிப்பிங் ரிச்சுவலை நாம் வந்து யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நாம் பண்ணுற ஒவ்வொரு யஜ்ஞத்தோடையும் ஈஸ்வரா வந்து கனெக்ட் ஆகி இருக்கார். அதி அப்படின்னு சொன்னாலே கனெக்டட், அசோசியேட்டட் அப்படின்னு மீனிங் கொடுக்கறது. இப்போ அதி யஜ்யம்னா நாம் பண்ணுற ஒரு ஒரு கர்மாவோடவும் ஈஸ்வரா வந்து கனெக்டட். எப்படி கனெக்டடாக இருக்கார்? நாம் வந்து ஆல்ரெடி இதை 7th சாப்டர்லேயும் பார்த்தோம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா? யார் வந்து எந்த பூஜையை பண்ணினாலும், யாருக்கு பண்ணினாலும் அதை நான் தான் வந்து ரிசீவ் பண்ணுறேன், நான் தான் அந்த கர்மாவுக்கு பலனையும் கொடுக்குறேன். அப்போ பகவான் வந்து கர்ம பல தாத்ரு ரூபேண, நம்ம பண்ணுற எல்லா கர்மாக்கும் பகவான் வந்து கர்ம பல தாத்தாவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கர்மாவோடையும் அவர் வந்து அசோசியேட்டடாக இருக்கார். இப்போது நான் வந்து ஒரு நல்ல கர்மா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பகவான் எனக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கணும்? நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும், புண்ணியத்தை கொடுக்கணும். நான் வந்து இப்போது ஒரு கெட்ட கர்மா பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பாப்பமோ அதை எனக்கு கொடுக்கணும். இப்போ எப்படி பகவானுக்கு தெரியும் நான் நல்லது பண்ணுறேன் கெட்டது பண்ணுறேன் அப்படின்னு? எப்படி தெரியும்? பகவான் என்னுடைய ஹிருதயத்தில் இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கலைன்னா பகவானால் எப்படி நான் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கெட்டது பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதனால் பகவான் ஹிருதயத்தில் இருந்துட்டு நாம் பண்ணுற எல்லா கர்மாவையும் விட்னஸ் பண்ணி அதுக்கான புண்ணிய பாப பலனை அவர் நமக்கு தரார். அப்போ வந்து விட்னஸ் ரூபேன நம்மளுடைய ஹிருதயத்தில் பகவான் வந்து அவைலபிளாக இருக்கார். அவரை தான் நாம் அதி யஜ்ஞா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் டவுட் வரலாம், நான் வந்து எந்த தப்புமே எனக்கு நினைவு தெரிஞ்சு, அந்த ஒரு டிஸ்க்ளைமர் வேறு போடுறோம்ல, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் பகவான் வந்து எனக்கு மட்டும் கஷ்டத்தையே எப்போ பார் கொடுத்துட்டுருக்கார். தத்துவபோதா கிளாஸில் நடந்ததே அது ஞாபகம் இருக்கா நமக்கு? அதுவே உன்னுடைய நினைவுக்கு இல்லையே, நீ போன ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு எப்படி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்? அதனால் ஏதாவது ஒரு தப்பு ஆர் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக பகவான் மேலே பழி போடாமல், அச்சச்சோ போன ஜென்மத்தில் யாருக்கு நான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணினேனோ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, இனிமேல் நான் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அப்படியே கஷ்டம் வந்துடுதுன்னா அப்படியே தலையில் கை வச்சுன்னு உட்காரக்கூடாது. வாட் நெக்ஸ்ட்டு? எப்படி வந்து இனிமேல் இதை நான் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது, இதை எப்படி நான் சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்குள்ளே இறங்கணும். அதனால் அவர் வந்து அந்த கர்மபல தாத்தாவாக அவர் இருக்கிறதுனால அதியஜ்ஞா அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு சொல்கிறார். 7வது கொஸ்டின் அண்ட் அதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில், அதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।